இன்பா அவர்களுக்கு ஒரு கட்டுரை நூல் வெளியிடணும் அப்படிங்கிற விருப்பம் எங்கிருந்து வந்துச்சு, தேவை எங்கிருந்து வந்துச்சு? ஆங்கில கவிதைகள் மேல ஒரு மோகம் ஆரம்பத்திலிருந்தே இருந்துச்சு. நான் பள்ளியில படிக்கிற காலகட்டத்தில இருந்தே அது இருந்துட்டே இருந்துச்சு. நான் இடையில இடையில படிப்பேன். அதுக்கான ஆர்வம் எனக்கு என்னுடைய ஆசிரியர். அவரு ஒரு ஆங்கில பேராசிரியர். அ அப்போ எப்பப்ப எனக்கு ஷேக்ஸ்பியர பத்தியோ, கீட்ஸ பத்தியோ, அம் ஒவ்வொருத்தர பத்தியும் அவர் அறிமுகப்படுத்தி அவரு பேசும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா, அவரு ஆங்கில பாடம் நடத்தும்போது, நான் அது ஒரு டியூஷன் சென்டர்ல அவர் ஆங்கில பாடம் நடத்தும்போது, நான் பக்கத்துல இருந்து கேட்பேன். என்னென்ன மாதிரியான பாடல்கள்லாம் எடுத்து அவர் நடத்துறாரு அப்படிங்கறலாம் ஒரு பெரிய கிரேஸ் உருவாக ஆரம்பிச்சிச்சு. அப்போ அப்போ எனக்கு ஒரு பெரிய அறிமுகம் கிடைச்சிச்சு. நிறைய புத்தகங்கள் எனக்கு அப்போ புழக்கத்துக்கு வந்துச்சு. அப்பதான் அப்படியெல்லாம் ஒரு புத்தகங்கள் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. நான் கிட்டத்தட்ட அந்த காலேஜ் படிச்ச காலகட்டத்துல. அப்போ அதுக்கப்புறம் தான் எனக்கு அது ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு மைண்ட்ல இருந்துச்சு. ஆனா அது ரொம்ப நாளா அது இடையில ஒரு பெரிய இடைவெளி வந்துருச்சு. சென்ற ஆண்டு ஒரு ஒரு சில கட்டுரைகள் சரி நம்ம இந்த ஆண்டு ஏதாவது உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது சில ஆங்கில கவிதைகள் படிக்கலாம்னு ஆரம்பிச்சு சில கவிதைகள் மொழிபெயர்ப்பு செய்ய ஆரம்பிச்சேன். அப்போதான் சரி கவிதைகள் பற்றி அந்த கவிஞர்களை பற்றின ஒரு அறிமுகமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முகநூல்ல அந்த தொடர் கட்டுரையா நான் எழுத ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு விகடன்ல இருந்து கேட்டாங்க, இந்த முகநூல்ல நீங்க வெளியிடுற இந்த கட்டுரைகளை செம்மைப்படுத்தி நம்ம விகடன்லயே வெளியீடு செய்யலாம்